மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஓகே, ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசென்ட்லி an RTI revealed that lot of amounts were still not utilized under பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ என்ன பர்பஸ்க்காக அந்த ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களோ அதோட யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவீலிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ரைட். அது போக வேற என்ன லைக் எவ்வளோ வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளோ வந்துட்டு அக்குமுலேட் ஆயிருக்கு மணி, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பிஎம் கேர் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 24-25ல ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8,452 crores வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ தென் இது எப்போ 24-25, ஸோ 1 இயர்ல 23-24லேருந்து 24-25 பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ். ஓகே, தென் அண்ட் ஃபண்டோட யூட்டிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24-25க்கு டெஸ்பைட் ஆஃப் 8,000 crores ஃபண்டோட யூட்டிலைசேஷன் வாஸ் ஒன்லி 0.87 crores. ஈவன் 1 crore கூட முழுசா கிடையாது. ஓகேங்களா, ரைட். பட் 8,000 crores மேலே வந்துட்டு ஃபண்டிங் வந்துட்டு இருக்கு. ரைட்டா, ஸோ இதுதான் வந்துட்டு நியூஸ்ல வந்துருந்தது. ஓகே, தென் 2020-21ல தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சது, அதாவது ஹையஸ்ட் டொனேஷன்ஸ் கிடைச்சது எப்போ அப்படின்னா 2020-21 டியூரிங் கோவிட் டைம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஎம் கேர்ஸ் ஃபண்டுனா என்னது? ஸோ பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஃபண்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ திஸ் இஸ் நாட் கிரியேட்டட் அண்டர் எனி ஆக்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் அன் இண்டிபெண்ட் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்ட் கீழே வராது, கவர்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷன் கீழே வராது. ஸோ இதுல இருந்து ஃபண்ட் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் கவர்மெண்ட்ஸ் பெர்மிஷன். ஓகேங்களா, பட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பிஎம். ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் அ பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ட்ரஸ்ட் நார்மலா எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரியே இதுவும் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ ட்ரஸ்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2020. ஸோ ஃப்ரம் 2020 யூ வில் கெட் டு நோ. அது வந்துட்டு கோவிட் டைம்ல டிசாஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்றதுக்காக வந்துட்டு கொண்டு வந்ததான் இந்த ஃபண்டு. ஓகே, ஸோ இட் எய்ம்ஸ் டு சப்போர்ட் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சிஸ் தென் ஈவன் மேன்-மேட் calamities. ஓகே, அண்ட் இட் ரிசீவ்ஸ் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன். ஸோ ட்ரஸ்ட், ஸோ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மீன்ஸ் இட் ரிசீவ்ஸ் ஃபண்டிங்ஸ். ஓகேங்களா, ஸோ டொனேஷன்ஸ் வந்துட்டு வாங்குறது எப்படி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் ட்ரஸ்ட்ல டொனேஷன்ஸ் வருதோ அதே மாதிரி தான் இதுலயும் டொனேஷன்ஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அலௌடு டு கெட் ஃபாரின் டொனேஷன். கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் கூட இதுல வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபாரின் டொனேஷன் ஃபண்டு வந்துட்டு இதுக்கு வரலாம். ஓகேங்களா, ரைட். ரைட், ஸோ தே ஆர் எக்ஸம்ட். ஓகே, ஸோ தே ஆர் எக்ஸம்ட் அண்டர் FCRA. ஓகே, ஓகே, ஸோ அது சொன்ன மாதிரி இட் டசன்ட் ரிசீவ் எனி பட்ஜெட்ரி சப்போர்ட். கவர்மெண்ட் இருந்து பட்ஜெட்ரி சப்போர்ட் வந்துட்டு கிடையாது. ஓகே, அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இஃப் யூ திங்க் யூ வாண்ட் டு ரிமூவ் ஆல் தி அமௌண்ட், ஓகேங்களா, ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்னாலும் 100% டிடக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகேங்களா, மொத்த அமௌண்ட் 8,000 crores 8,000 மொத்தமா எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 100% டிடக்ஷன் இஸ் பாசிபிள். சாரி திஸ் இஸ் ஃபார் டாக்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ டாக்ஸுக்கு வந்துட்டு டிடக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இதுல நீங்க வந்துட்டு லைக் இஃப் யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் இன் திஸ் ஃபண்ட், ஓகேங்களா, ரைட். ஸோ உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சாரி, ரைட். ஸோ நீங்க வந்துட்டு இன்கம் வருது உங்களுக்கு, இன்கம்ல உங்களுக்கு டாக்ஸ் டிடக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது பாலிசி மெஷர்ஸ்லாம் எடுத்தீங்க, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரியே உங்களுக்கு இந்த ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் CSR ஆக்டிவிட்டிஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு கார்பரேட் கம்பெனி வந்துட்டு இந்த லாஸ்ட் 3 yearsல 2% ஆஃப் தேர் ப்ராஃபிட் வந்துட்டு தே ஹேவ் டு ஸ்பெண்ட் இட் ஃபார் சம் ரெஸ்பான்சிபிள் ஒர்க்ஸ். ஓகேங்களா, சோஷியல் ரிலேட்டட் ஒர்க்ஸ், இந்த வில்லேஜ் அடாப்ட் பண்றது, ஹெல்த் கேர், இந்த மாதிரி ஏதாவது ஈவன் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ரைட். ஸோ அந்த மாதிரி CSR ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் CSR. ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த CSRல பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு என்ன பண்ணலாம், டொனேஷன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமே இட் இஸ் எலிஜிபிள். ஓகே, ஸோ ஒன் வந்துட்டு டாக்ஸ் ரிடக்ஷன்ஸ்க்கு, தென் செகண்ட் ஒன் என்னது ஃபார் CSR எலிஜிபிலிட்டி. ஓகே, இது யார் அட்மினிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, ஸோ பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன். அது போக உங்களுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இது அதர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகேவா, ரைட். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃபார் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் பர்பஸ், தென் அப்கிரேட் ஹெல்த் கேர். ஸோ இந்த எமர்ஜென்சிஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் ஹெல்த் ரிலேட்டட் எமர்ஜென்சி அப்படின்றதுனால பர்டிகுலர்லி கோவிட் டைம்ல கொண்டு வந்ததுனால
ஹெல்த் கேரை நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபண்டை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் தென் ரிசர்ச் ரிலேட்டட் ஒன்ஸ் ஓகேங்களா. ஸோ மேனேஜ்மெண்ட் இந்த எமர்ஜென்சியை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கு ரிலேட்டடா நம்ம வந்துட்டு ரிசர்ச் பண்ணணும், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபண்டை வந்துட்டு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல அஃபெக்ட் ஆனவங்க விக்டிம்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ விக்டிம்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அமௌண்ட்டை வந்துட்டு காம்பன்சேஷனா அவங்களுக்கு தரலாம். ஓகே. ஸோ ஹூவர் அஃபெக்டட் பை டிசாஸ்டர்ஸ் ஆர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபண்டிங் வந்துட்டு இதுல இருந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே இதோட அப்ஜெக்டிவ்ஸ். இதுல மேஜரா நம்ம யூட்டிலைஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கோவிட் டைம்ன்றதுனால வென்டிலேட்டர்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆக்சிஜன் அந்த டைம்ல பத்தாம போனதுனால ஆக்சிஜன் ஜென்ரேஷன் பிளான்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபண்ட்ல இருந்து. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். எதுக்காகனா கோவிட் டைம்ல பேரண்ட்டை இழந்திருப்பாங்க இல்லையா, ரைட். ஸோ ஹூவர் லாஸ்ட் தேயர் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி சில்ட்ரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் தட் ஸ்கீம். ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த விக்டிம்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் ஃபண்டு தரலாம், ரைட்டா, இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல. ஸோ அதுக்கு கீழே சில்ட்ரனுக்குன்னு தனியாக வந்துட்டு இந்த ஃபண்ட் நம்ம ஒதுக்கியிருக்கோம். ஓகே. பட் ஈவன் தோ வி ஹேவ் ஆல் தி அதர் திங்ஸ் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபண்டோட யூட்டிலைசேஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஓகே, அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்போ 24 to 25ல, ரைட். 2021ல சொல்ல கிடையாது, 24-25ல ஃபண்டோட யூட்டிலைசேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கு. ஓகே. ஸோ அட்மினிஸ்டர் த்ரூ பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ். ஆடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஓகே. ஸோ ஃபண்டு எப்போ லைக் எதுக்காக அடாப்ட் பண்ணுறோம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனை வந்துட்டு டீல் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு நார்மலான ட்ரஸ்ட் மாதிரி தான் அதுவும், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். கவர்மெண்ட் பெர்மிஷன்ஸ் தேவையில்லை ஃபண்டை எடுக்கிறதுக்கு. அண்ட் யூ கேன் ஆட் லைக் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹூவர் விஷ் தே கேன் கான்ட்ரிபியூட் டு திஸ் ஃபண்ட். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபாரின்ல இருந்து கூட கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா இட் இஸ் இன்க்ளூடட் இன் tax reductions and also under CSR. ஓகேங்களா. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் என்னது, எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன். ஓகேங்களா. ஸோ அவர் கீழே தான் கிரியேட் ஆகுது. ஸோ அவர் தான் வந்துட்டு சேர்பர்சன். ஓகேவா. ஸோ அதாவது மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்துப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ். இது என்ன ரிப்போர்ட் ரீசென்ட்லி இந்த லான்செட் பிளானட்டரி ஹெல்த் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜேர்னல். ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ லாட் ஆஃப் எல்டர்லி பீப்புள் வில் பி அஃபெக்டட் பை ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா லைக் சவுத் ஏஷியா, ஓகேங்களா, அதுலேயும் இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஏரியாஸில் பாப்புலேஷன், பங்களாதேஷ் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஸ்டடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தே ஹேவ் டிவைடட் த குரூப்ஸ், ஓகே, பாப்புலேஷன் குரூப்ஸ் இன்டூ 3 டைப்ஸ். ஓகே. ஸோ ஒன் என்னது நம்மளுக்கு யங் அடல்ட்ஸ், அதுக்கப்புறமா மிடில் ஏஜ்டு, அண்ட் தேர்ட் ஒன் என்னது ஓல்டர் அடல்ட்ஸ். ஸோ ஓல்டர் அடல்ட்ஸ்ன்றவங்க அபோவ் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா என்னது மோஸ்ட் வல்னரபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், தென் நைஜர். ஸோ ஆல் தீஸ் கண்ட்ரீஸ் ஆல்சோ சேம், தே ஆர் சோ வல்னரபிள். ஓகேங்களா. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமான ரீசன் பிகாஸ் தே ஹேவ் ஹியூஜ் பாப்புலேஷன். ஓகேங்களா. ஹியூஜ் பாப்புலேஷன் இருக்கு, அப்போ ஓல்டர் பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. தென் செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை பாவர்ட்டி ரிட்டன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. ஸோ பாவர்ட்டியும் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி இருக்கிறப்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்குது, பாவர்ட்டி அதிகமா இருக்குன்றப்ப இம்பாக்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் நாட் சோ புவர், ஓகேங்களா, கண்ட்ரி ரொம்ப ரிச்சா இருக்கு அப்படின்னா எவ்ரி ஒன் கேன் அகாமடேட் ஏசி, ரைட்டா. ஏசி வச்சுக்கலாம், கார்ல போகலாம், கார்ல ஏசி இருக்கும், ரைட். அதுவே வந்துட்டு புவர் கண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா, ரைட், வீடே வந்துட்டு அளவானதா தான் இருக்கும் இல்லையா. அப்ப அங்க போயிட்டு எப்படி ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி வைக்க முடியும், ரைட். ஸோ அப்போ புவரா இருந்துச்சு அப்படின்னா வாட் எவர் திங்ஸ் ஹேப்பன்ஸ், அது ஒரு டிசாஸ்டரா இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கிளைமேட் ஈவெண்ட்ஸா இருக்கலாம், இது எல்லாமே புவரா என்ன ஆகும், இன்னும் அதிகமா பாதிக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ தே வில் பி அஃபெக்டட் த மோஸ்ட், ரைட். ஸோ அதனால இந்த 4 கண்ட்ரிஸ் 5 கண்ட்ரிஸ் வந்துட்டு தே ஹேவ் பாயிண்டட் அவுட். ஓகேவா, ரைட். தென் வேற என்ன டேட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், அதாவது டெம்பரேச்சர்ல அதாவது நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா, ஓகேங்களா, ரைட். ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு 1000 hours ஆஃப் ஹீட்டை வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு இயருக்கு ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ 1000 hours ஆஃப் இன்டாலரபிள் ஹீட் பெர் இயர். ஓகே. அண்ட் அதுவும் எங்க அப்படின்னா பர்டிகுலரா இந்த இண்டோ கேன்ஜெட்டிக் ஏரியா, டெல்லி, ஓகேங்களா, மீன்ஸ் யுவர் நார்த் இந்தியா பார்ட். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப்
டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கான்டினென்டாலிட்டி இருக்கிறதுனால, அதாவது உள்ள தள்ளி இருக்கிறதுனால, பக்கத்துல கடல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டெம்பரேச்சர டவுன் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் இல்ல. ஓகே. ஸோ கோல்டு அப்டின்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு, ஹீட் அப்டின்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட். ஓகேங்களா? ஸோ அதனால பர்ட்டிகுலர்லி தோஸ் ஏரியா தே வில் பி அஃபெக்டட் வெரி மச் பை திஸ் ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 1000 டேஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 1000 ஹார்ஸ் வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய டைமா இருக்கும் பெர் இயருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இட் இஸ் 1.5 டிகிரி செல்சியஸ் எர்த் இஸ் வார்ம்டு. ஓகேங்களா? அதுவே 3 டிகிரி செல்சியஸா எர்த் வார்ம் ஆயிருச்சு அப்படின்னா 2000 ஹார்ஸ் வந்துட்டு ஒரு இயர்ல தே நீட் டு என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் யூ கான்ட் டாலரேட் தட் ஹீட் அட் ஆல். சரிங்களா? அந்த மாதிரி 2000 ஹார்ஸ் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் ஸ்ட்ரெஸ்னா என்னது? ஓகேங்களா? சோ அனேபிள் டு ரிமூவ் ஹீட் ஃப்ரம் யுவர் பாடி. ஓகே ரைட். ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீட் வந்துட்டு நம்மளுக்கு வெளியில ஜாஸ்தியா இருக்குது. ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ ஹீட் வெளியில ஹோமியோஸ்டாசிஸ். ஓகேங்களா ரைட். வெளியில ஹீட் ஜாஸ்தியா இருது அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகும்? நம்ம உடம்பு ஹீட் ஆகும். கரெக்ட்டா? ரைட். ஸோ அப்ப நம்ம பாடி வந்துட்டு எப்பயுமே கான்ஸ்டன்ட்டா ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். இப்ப என்ன ஆகுது? உடம்பு சூடாக ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பாடி என்ன பண்ணுவோம்னா, வி நீட் டு ரிலீஸ் திஸ் எக்ஸ்ட்ரா ஹீட். ஓகேங்களா? வெளியில ஹீட் ஆனா நம்மளும் ஹீட் ஆவோம். இப்ப நம்ம பாடியில இருக்க ஹீட்ட என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரா ஹீட்ட ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, பழையபடி அந்த ஓல்டர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சருக்கு நம்ம வரணும். ரைட்டா? இப்ப அதுக்கு என்ன பண்ணுது பாடி? அந்த ஹீட்ட வந்துட்டு நம்ம உடம்புல இருக்க எக்ஸ்ட்ரா ஹீட்ட வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு ஸ்வெட்டிங்ன்ற ஒரு ப்ராசஸ வந்துட்டு பண்ணுது. ரைட்டா? ஓகே. இட் இஸ் ஸ்வெட்டிங். ஓகே. ரைட். இப்ப ஸ்வெட் எப்படி நடக்குது அப்படின்னா, வாட்டர் வந்துட்டு நம்ம பாடியில இருக்கும். ரைட்டா? சோ அந்த வாட்டர் ஃபார்மேஷன் என்ன ஆகும்? உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு போகும். ஓகேவா? ஸ்கின்ல என்ன ஆகும் அப்படின்னா, யூ ஹேவ் வாட்டர். ஓகேங்களா? இப்ப இந்த வாட்டர் வந்துட்டு வாட்டர் வேப்பரா வந்துட்டு மாறணும். ஓகேவா? வாட்டர் வேப்பரா மாறணும் அப்படின்னா, இட் நீட்ஸ் எனர்ஜி. ரைட்டா? ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும்னா அதுக்கு எனர்ஜி தேவை இல்லையா? சோ அப்ப அந்த எனர்ஜிக்கு என்ன பண்ணுது? இட் இஸ் அப்சார்பிங் த ஹீட் ஃப்ரம் யுவர் பாடி. ஓகேவா? சோ அப்ப நம்ம உடம்புல இருக்க வாட்டர் வேப்பரா வெளியில போகுது. அதுதான் ஸ்வெட்டிங். அந்த வேப்பரா மாறுறதுக்கு இட் நீட்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி எதை எடுத்துக்கிறது? நம்ம உடம்பு சூடா இருக்கு இல்லையா? அந்த ஹீட்ட வந்துட்டு அப்சார்ப் பண்ணிருது. ஸோ ஹீட் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் யுவர் பாடி த்ரூ ஸ்கின். ஓகேங்களா? ஸ்கின் டிஷ்யூஸ்ல இருக்க ஹீட் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இட் காட் இவாபரேட்டட். லீவிங் யுவர் பாடி கூலிங். ஓகேங்களா? சோ அப்ப பாடி என்ன ஆயிடுது? ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிருது. டெம்பரேச்சர் டவுன் ஆயிருது. ஓகேங்களா? சோ இது இவாபரேட்டிவ் கூலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஓகே ரைட். இப்ப நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் இருக்கு பாத்தீங்களா? அந்த வாட்டர் எப்ப வேப்பரா மாறணும் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய ஏர் பார்சல் இருக்குல்ல, அந்த ஏர் பார்சல் இட் ஹேஸ் டு பி ட்ரை. ஓகேங்களா? அதாவது அதுல தண்ணி இல்லாம இருக்கணும். ஏற்கனவே ஒரு பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் அதுல தண்ணி ஆட் பண்ணீங்கன்னா, அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. பக்கெட் எம்ப்டியா இருக்கு. யூ ஆர் ஆடிங் வாட்டர். என்ன ஆகும்? நல்லா ஃபில் ஆகும். நல்லா அது வந்துட்டு அகாமடேட் பண்ணிக்கும். அதே மாதிரி உங்க பாடியில இருந்து வாட்டர் வெளியில போகணும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிற என்விரான்மென்ட்ல இருக்கக்கூடிய ஏர்ல இட் ஷுட் பி ட்ரை. ஓகேவா? ஏர் ஏர்ல வாட்டர் மாலிகுல்ஸ் கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈஸியா நம்மளுக்கு இவாபரேஷன் நடந்துட்டு இருக்கும். சப்போஸ் யூ இமேஜின் வெளியில இருக்கிற டெம்பரேச்சர்ல ஹீட் இருக்கு. ஹீட் வேற. ஹியூமிடிட்டி. ஓகேங்களா? ஏர் பார்சல்ல ஹவ் மச் வாட்டர் கன்டென்ட் இட் ஹேஸ். அது வேற. ஓகேங்களா? ரைட். சோ இப்ப வெளியில இருக்கிற ஏர்ல தண்ணி இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா உங்க பாடியில இருந்து ஹீட் வெளியில போகுமா? போகாது. ஏன்னா, வெளியில வேப்பரைஸ் ஆகணும் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய ஏர் பார்சல்ல தண்ணி இல்லாம இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற தண்ணி அங்க போகும். கரெக்ட்டா? ஏற்கனவே அங்க தண்ணி இருக்கு அப்படின்னா, நம்ம பாடியில இருக்க தண்ணி அத அப்சார்ப் பண்ணுமா? பண்ணாது. ரைட்டா? அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஏர் பார்சல்ல தண்ணி ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. அந்த ஏர் பார்சல்ல எவ்ளோ தண்ணி இருக்குன்னு நம்ம சொல்றது தான் என்னன்னு சொல்றோம்? ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ யூ ஹேவ் ஏர். அந்த ஏர்ல ஆல் ஏர் வில் ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர். சரிங்களா? சோ வாட்டர் எவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்குன்றது டிஃபர்ஸ். ஓகே. அததான் என்னன்னு சொல்றோம்? ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு வேலூர் இந்த ரீஜன்லாம் போறீங்க. ஓகேவா? ஏர் எப்படி இருக்கும்? நல்லா ட்ரையா இருக்கும். ஹீட்டா இருக்கு, ட்ரையா இருக்கு. இதே இது நீங்க இங்க இருந்து என்ன பண்றீங்க? சென்னை போறீங்க. சோ ஆல்மோஸ்ட் தே ஆர் அட் த சேம் லாட்டிட்யூட். சென்னையும் யுவர் வேலூரும். ரைட்டா? இப்ப நீங்க சென்னை போயிட்டீங்க. சென்னையில பீச்சுக்கு போயிட்டீங்க. ரைட்டா? இப்ப பீச்ல இருக்கிற அந்த ஏர் இப்பயும் உங்களுக்கு வெயிலா தான் இருக்கும், சூடா தான் இருக்கும். ஆனா அந்த அந்த ஏர்ல என்ன இருக்கும்? வாட்டர் பார்சல்ஸ் இருக்கும். வாட்டர் ஜாஸ்தியா இருக்கும். எதனால? பிகாஸ் கடல் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ரைட்? சோ இந்த கண்டிஷன். அதாவது ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியா இருந்து, டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, என்ன ஆயிரும் உங்களுக்கு? எவாப்பரேஷன் நடக்காது. அப்ப பாடி என்ன பண்ணும்?
ஹீட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ இதை தான் என்னன்னு சொல்றோம்? ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப ஹீட் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் இட் மே லீட் டு டெத் இட்செல்ஃப். அதாவது ஹீட் ஜாஸ்தி ஆகுறப்ப ஓகேங்களா, கண்டிப்பா என்ன பண்ணியே ஆகணும் பாடி? ஹீட்ட வெளியேத்தியே ஆகணும். சப்போஸ் இஃப் யுவர் பாடி கான்ட் ரிலீஸ் தட் ஹீட், உங்க சிஸ்டம் ஃபுல்லா இன்டர்னல் ஹீட்ல அதிகமாகி இட் வில் லீட்ஸ் டு சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஓகேங்களா? அதனால டெத் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இந்த கண்டிஷன் எப்ப பர்ட்டிகுலரா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட் வேவ் வந்துட்டு இருக்கிறப்ப. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் ஹீட் வேவ். ஓகே, ஸோ ஃபார் செவரல் டேஸ் ஹீட் இஸ் தேர். ஓகேங்களா? பெர்சிஸ்டன்டா ஹீட் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து கூலிங்கான ஏரும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்? கூலிங்கான ஏர் இன் த சென்ஸ் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான ஏர், ஹியூமிடிட்டியான ஏரும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிரும் உங்களுக்கு? போத் த கண்டிஷன்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? இப்ப இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரி ரீஜன்ல இப்ப சவுத்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடல் தண்ணி இருக்குது, ஹியூமிடிட்டி கொஞ்சம் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன ஆகுது உங்களுக்கு? ஹீட்டும் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. இந்த கண்டிஷன்ஸ்ல என்ன ஆயிரும்? ஹீட் ஸ்ட்ரெஸ் அதிகமா டெவலப் ஆகும். ஓகேங்களா? சோ இது ஒரு பாயிண்ட். ஓகே, சோ இது என்னன்னு சொல்றோம்? ஹீட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் டிஃபரெண்ட் டேர்ம்ஸ் ஆர் தேர். ஹீட் வேவ். ஹீட் வேவ்னா என்னது? ஃபார் செவரல் டேஸ் யூ ஆர் ஹேவிங் லைக் மோர் தென் அப்நார்மல் ஹீட்டிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்? ஹீட் வேவ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, தென் யூ ஹேவ் ஹீட் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு வந்துட்டு கூலிங் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டியூரிங் திஸ் ப்ராசஸ் என்ன ஆகும்னா, டு ஸ்வெட். ஓகேங்களா? ஆல் ரெட் பிளட் செல்ஸ் வில் ஃபோர்ஸ் டு யுவர் ஸ்கின். ஓகேங்களா? அப்படியே குடுக்குடுன்னு எங்க போகுது? உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஓடுது. ஓகேங்களா? பிளட் பம்பிங் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ ஆர்பிசிஸோட சர்க்குலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? அண்ட் அப்ப ஆர்பிசி சர்க்குலேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பிளட் ஜாஸ்தியா வந்துட்டு உங்க உடம்புல சர்க்குலேட் ஆகுதுன்னா, எதை பிளட்ட சர்க்குலேட் பண்ணுது? ஹார்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ ஹார்ட் வந்துட்டு பிளட்ட சர்க்குலேட் பண்ணுது. அப்ப ஹார்ட் என்ன ஆகும்? ஃபாஸ்டா வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ பிகாஸ் இட் நீட்ஸ் டு சென்ட் லாட் ஆஃப் பிளட். இந்த டைம்ல ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தி. ஓகேங்களா? ரைட்? ஸோ இது வந்துட்டு இதனால ஹீட்னால என்ன ஆகுது? ஸ்ட்ரோக் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஓகே. ஸோ இப்ப இதுதான் வந்துட்டு இப்ப நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இப்ப இந்த இருக்கிறதுனால என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஷுட் நாட் ட்ரீட் திஸ் அஸ் டிசாஸ்டர். டிசாஸ்டர் மீன்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் இன் அ வைல். இல்லையா? எப்பயாவது ஒருக்கா தானே நடக்கும் டிசாஸ்டர் அப்படிங்கிறது. ரைட்? அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாம வி ஷுட் கன்சிடர் திஸ் அஸ் அ லாங் டெர்ம் பப்ளிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்த் ரிஸ்கா ட்ரீட் பண்ணணும். மீன்ஸ் கான்ஸ்டன்ட்லி யூ நீட் டு கிவ் அட்டென்ஷன். ஹீட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் என்னாச்சுன்னா எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நடந்து நிறைய பேர் ஹீட்னால அஃபெக்ட் ஆனாங்க. கேம்பெயின்ஸ் பண்ண போவாங்க இல்லையா? கேம்பெயின் பண்றப்ப ப்ராப்பர் ஷெட் எல்லாம் இல்லாம யூ ஹேவ் லாட் ஆஃப் பாப்புலேஷன் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருப்பாங்க. கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது. லைக் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ரூஃபிங் நத்திங். அண்ட் ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியா இருந்து இதனால ஹீட் வேவ்ல நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி இறந்ததெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்லலாம் அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகேங்களா? ரைட்? ஸோ அப்படின்றப்ப யூ நீட் டு டேக் ப்ராப்பர் மெஷர்ஸ். ஸோ அந்த சம்மர் கண்டிஷன்ஸ் வருதா? சம்மர் வந்தாலே என்ன பண்ணிடணும்? சம் ஸ்டெப்ஸ் யூ நீட் டு டேக். ஃபார் எக்ஸாம்பிள் சம்மர் வந்தாலும் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க? மோரெல்லாம் ஊறுவாங்க. நீர் மோர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இல்லையா? ரைட்? ஸோ அந்த மாதிரி யூ நீட் டு டேக் சம் எஃபோர்ட்ஸ். ஓகே. ஸோ இஃப் யூ ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் மிஸ்ட் சேம்பர்ஸ். அதாவது எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன பண்ணிருப்பாங்க? தே ஹேவ் மிஸ்ட். ஓகே. ஸோ நீங்க வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம்? போயிட்டு அந்த மிஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு இருந்துக்கலாம். அங்கங்க நிழற்குடை. ஓகேங்களா? ஸோ அங்கங்க வேரெவர் இட் இஸ் பாசிபிள். ஸோ செட் அப் சச் ஸ்டேஷன்ஸ். ஓகே. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். ஈவன் ஃபார் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு கூட தனியா ரூம்ஸ் எல்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணி கூலிங் ரூம், தென் வாட்டர், ஆல் த ஃபெசிலிட்டிஸ் வில் பி தேர். ஓகேங்களா? அவுட் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். they just go stay there for some time and then again they can leave. இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துட்டு ரெடி பண்ணாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம ஜாஸ்தியா எடுக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் எதனால நடக்குதுன்னு கேட்டா அகைன் இட் எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். லைக் ஹீட் வேவ் இஸ் ஓகே, பட் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரீக்வென்ட்லி எதனால அப்படின்னா டியூ டு கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல யார் அதிகமா வந்துட்டு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா லைக் ஓல்டர் பீப்புள். ஓகே. பிகாஸ் ஆல்ரெடி தே மைட் ஹேவ் சம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நம்மள மாதிரி இந்த ஹார்ட் வந்துட்டு நல்லா ப்ராப்பராலாம் பம்பிங் ஆகாது. ஓகே. தென் அவங்களுக்கு ஸ்வெட்டிங் வயசாக வயசாக ஸ்வெட்டிங்குமே அவங்களுக்கு என்ன ஆயிரும்? கொஞ்சம் கம்மியாயிரும். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே வில் டெவலப் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஆகும். ரைட். ஸோ இந்த எல்லா கண்டிஷன்ஸ்னாலையுமே அதிகமா பாதிக்க போறது யாரு அப்படின்னா ஓல்டர் பீப்புள். ஓகே. அண்ட் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா வி வர் அண்டர் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். மீன்ஸ் நம்மளோட இந்த யங்கர் பாப்புலேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? அடுத்து ஏஜ் ஆக ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்ப ஏஜ்டு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக போகுது. ஸோ ஏஜிங் பாப்புலேஷன் இருக்கிறதுனால இட் வில் பிகம் அ சீரியஸ் ஹெல்த் கேர் இஷ்யூ ஃபார் அஸ்.
ஓகேங்களா? ஸோ அட் அ டைம்ல வந்துட்டு இப்ப எப்படி கோவிட் நடந்தப்ப, அட் அ டைம்ல ஒரு ஹீட் வேவ்னால ஒரு 100 பேர் அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் பெட்டிங் ஃபெசிலிட்டி. அவங்களுக்கு குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து, மெடிசின்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு இருக்கணும். ஓகே. ஸோ இட் மே பிகம் அ டிசாஸ்டர். ஸோ அதனால இத என்ன பண்ணணும் நம்ம? ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு டீல் பண்ணிறணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரைட்? நெக்ஸ்ட் ஒன் H1N1. So lot of states have reported H1N1 cases. ஓகேங்களா? ரைட்? இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அதுதான் H1N1. ஓகே. ரைட்? ஸோ இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இன்ஃப்ளூயன்சாலே யூ ஹேவ் 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சா. ஓகேங்களா? இன்ஃப்ளூயன்சா ஏ, பி, சி, டின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸ் இருக்கு. ரைட்? அதுல இன்ஃப்ளூயன்சா ஏ, பி, சி 3 will affect human and D மட்டும் பார்த்தீங்கன்னா, it will not affect human, it will affect cattle. ஓகேங்களா? ரைட்? ஸோ இந்த 3மே என்ன ஆகும்? ஹியூமன வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். போத் ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ். ஓகே. பட் ஹியூமன வந்துட்டு அஃபெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா, இட் காசஸ் பேண்டமிக் அண்ட் லிட்டில் பிட் மோர் டேஞ்சரஸ். அண்ட் வென் யூ கம்பேர் பி, சி பார்த்தீங்கன்னா, தே ஆர் மைல்டர். ஓகேங்களா? சி பார்த்தீங்கன்னா, வெரி மைல்டர். ஜஸ்ட் ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ மட்டும் தான் வரும். வேற எதுவும் இல்ல. ஸோ இருக்கலே டேஞ்சரஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்சா ஏ. அண்ட் ஈவன் இன் இன்ஃப்ளூயன்சா ஏ இட்செல்ஃப் யூ ஹேவ் டிஃபரெண்ட் டைப்ஸ். H1N1, H5N1 இது மாதிரி சொல்லிட்டு H7N9 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு பர்டிகுலர் டைப் தான் எது? இந்த H1N1. ஓகேங்களா? ரைட். ஸோ எல்லாமே என்னது? ஃப்ளூ தான். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப H1N1 அப்படிங்கிறது ஃப்ளூ. ஓகேங்களா? ரைட். ஸோ ரீசெண்டா லைக் டெல்லி, மும்பை, பெங்களூர் லாட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஹேவ் ரிப்போர்ட்டட் லாட் ஆஃப் கேசஸ். ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 2009ல வந்துட்டு இட் வாஸ் அ பேண்டமிக். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 1918ல இட் பிகேம் அ பேண்டமிக். ஓகே. ஸோ 1918 பேண்டமிக் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1918 பேண்டமிக் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப நம்ம கோவிட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்த பேண்டமிக். ஓகே. ரைட். ஸோ பேண்டமிக் அப்படின்னா என்னது? வேர்ல்டு வைட் இட் ஷுட் பி தேர். ஓகேங்களா? இட்ஸ் பிரசன்ட் ஷுட் பி வேர்ல்டு வைட். எண்டமிக்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்ல எண்டமிக்கா இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொன்னோம். எண்டமிக் பிரசன்ட் பர்டிகுலர்லி இன் ஒன் லொகேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும்தான் இட் வில் பி தேர். ஓகேங்களா? அதுதான் என்னது? எண்டமிக். ஓகேங்களா? ரைட். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஃப்ளூரோசிஸ், ஓகேங்களா? இந்த பல்லு ஒரு மாதிரி கரையாகும் பார்த்துருக்கீங்களா? ரைட். ஃப்ளூரோசிஸ் ஸோ டியூ டு வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா? ஃப்ளூரின் கண்டென்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால வந்துட்டு டீத்ல வந்துட்டு எல்லோயிஷா வந்துட்டு இருக்கும். ரைட். ஸோ ஃபேக்டரி செட்டப்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ப்ரிவலண்டா இருக்கும். ஸோ அது எண்டமிக் அப்படின்னு சொல்லலாம். இங்க காய்டர் இந்த மாதிரிலாம் இருக்கு. லைக் ஹிமாச்சல் ஏரியாஸ்ல வந்துட்டு பர்டிகுலரா ஒரு ஏரியால மட்டும் அது இருக்கும். ஓகேங்களா? அது எண்டமிக். ஓகே. ரைட். ஸோ பேண்டமிக் இன் த சென்ஸ் ஸோ இட் இஸ் வேர்ல்டு வைட் இன் பிரசன்ஸ். ஓகேங்களா? சை ரைட். ஸோ அப்போ 1918ல வந்துட்டு யூ ஹேட் ஸ்பானிஷ் ஃப்ளூ. அதுக்கப்புறமா சேம் திங். ஓகேங்களா? எப்ப நம்மளுக்கு அகைன் ஹேப்பன்ட் இன் 2009. அப்ப அதோட பேர் வந்துட்டு ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு சொல்றோம். ஸோ போத் ஆர் ஃப்ரம் பிக். ஓகேங்களா? ரைட். எப்படி நம்மளுக்கு கோவிட் வந்து பேட்ல இருந்து வந்துச்சு இந்த கதையெல்லாம் இருக்கு. ரைட். ஸோ சிமிலர் டு தட் இட் இஸ் ஆல்சோ ஒரிஜினேட்டட் ஃப்ரம் பிக். ஓகேங்களா? ஸோ பிக்ல இருந்து தான் நம்மளுக்கு ஹியூமனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ, 2009 ஸ்வைன் ஃப்ளூ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் 2 டைப்ஸ். ஸோ ஒன் இந்த மாதிரி பேண்டமிக்காவும் வரும் அண்ட் ஒன் மோர் பாத்தீங்கன்னா சீசனலாவும் வரும். அப்பப்ப வந்துட்டு போறது. ஓகே. ஸோ சின்ஸ் 2009 இட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாலே 2009ல இருந்து இருக்கு. சீசனலா வந்துட்டு போறதும் இருக்கு. ஸோ இப்ப வந்தது மோர் வந்துட்டு சீசனல் நாட் பேண்டமிக் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகே. ரைட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் அஃபெக்ட் யுவர் ஸோ இட் வில் அஃபெக்ட் யுவர் லங்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர்லி இட் வில் அஃபெக்ட் யுவர் லங்ஸ். ஸோ நிமோனியா சிம்டம்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகும். மீன்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங்ஸ். ஓகேங்களா? தென் அதர் மேஜர் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பாடி ஏக்ஸ், ஹெட் ஏக், ஃபீவர், சில்ஸ் இது யூஸ்வலா இருக்கிறதா சோர் த்ரோட் இது எல்லாமே இருக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட் யுவர் நோஸ், த்ரோட் தென் லங்ஸ். ஓகேங்களா? ஸோ 3 பார்ட்டையுமே வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணும். ஓகே. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் த்ரூ ஸ்னீஸ், காஃப் அந்த டிராப்லெட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சலைவரி ட்ராப்லெட்ஸ் இதுல எல்லாத்துலயுமே அது வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். ஈவன் எப்படி கோவிடோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ரைட். ஸோ அதே மாதிரி ஈவன் கண்டாமினேட்டட் பிளேஸ் இருக்கு அப்படின்னா இஃப் யூ ஆர் டச்டு தட் பிளேஸ் அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இப்ப நீங்க ஒரு கண்டாமினேட்டட் பிளேஸை தொட்டுட்டு கண்ணுக்குள்ள கை வைக்கிறது, மூக்குல வச்சுட்டோம் இந்த மாதிரி என்ன ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா இட் வில் கோ இன் டு யர் பாடி. ஓகேங்களா? ரைட். ஸோ எப்படி சிமிலரா கோவிட்க்கு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான். ரைட்டா? ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ வைரல் டிசீஸ் தான் இதுவும். ஓகே. ரைட்.
ஸோ டயக்னாஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபிசிஆர் இஸ் டன் ஓகேங்களா. இன்னொன்று வந்து ரேபிட் இன்ஃப்ளூயன்சா டயக்னோஸ்டிக்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ டயக்னோசிஸ் அதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது லைக் வியரிங் மாஸ்க், ஆல் தோஸ் திங்ஸ். தென் நோ ஆன்டிபயோட்டிக்ஸ் வில் நாட் பி கிவன். ஏன் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்போ தருவாங்க? when it is a bacterial disease தான் maximum antibiotics தருவாங்க ஓகேங்களா. so antibiotics is not given. okay, then ஓசெல்டமிவிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு டேப்லெட் வந்துட்டு தருவாங்க ஓகேங்களா. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மெடிசன் அப்படின்னா அது ஒன்று ரைட். இதை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. ஓகே, ரொம்ப டெட்லியான்னு கேட்டீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த அக்கரன்ஸ் ஓகேங்களா ரைட். ஸோ இட் இஸ் மோஸ்ட் சிவியர் இன் லைக் யங்கர் சில்ட்ரன்ஸ், ஓல்டர் அடல்ட்ஸ், பிரெக்னென்ட் விமன்ஸ் இவங்க எல்லாருலையுமே. சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் சோ சிவியரும் இருக்கு. ஓகே, ஸோ சிம்டம்ஸ் வந்துட்டு வெளியில தர்றதுக்கு முன்னாடியே இட் மைட் ஸ்ப்ரெட் டு அதர் பர்சன்ஸ், அதுக்கான சான்சஸும் இருக்கு ஓகேவா. ஸோ இதான் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஓகேங்களா ரைட். ஸோ இன்ஃப்ளூயன்சா பேண்டமிக் பத்தி பார்த்துருக்கோம். அக்கரன்ஸ் என்ன, சிம்டம்ஸ் என்ன, எப்படி வந்திருக்கு ரைட், டிரான்ஸ்மிஷன் முக்கியமானது, டிரான்ஸ்மிஷன் இது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் ஓகேவா ரைட். ஸோ நிமோனியா இது எல்லாமே வந்துட்டு இது காஸ் பண்ணும். ஓகே, ஸோ என்னது H1N1 வந்துச்சுன்னா எதை அஃபெக்ட் பண்ணும்? உங்களோட லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட். நெக்ஸ்ட் ஹெலிகேஸ். ஸோ ஹெலிகேஸ் என்ன அப்படின்னா ஸோ ஹெலிகேஸ் அப்படின்றது என்னன்னா ஸோ யூ ஹேவ் டிஎன்ஏ ரைட். ஸோ இப்போ டிஎன்ஏ வந்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? திஸ் ஸோ இட் இஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ் ரைட்டா. இந்த ஷேப்ல தான் நம்மளுக்கு இருக்கும் டிஎன்ஏ ரைட். ஓகே, இப்போ இந்த டிஎன்ஏ வந்துட்டு என்ன ஆகுது? உங்களுக்கு காப்பி ஆகுது ஓகேங்களா ரைட். ஸோ இன்னொரு காப்பி வந்துட்டு ஆகுது. எப்போ நடக்கும் இந்த காப்பி? எதுக்கு காப்பி ஆகணும் டிஎன்ஏ? என்னது? இல்ல லைக் ஹெரிடிட்ரிலாம் இல்லை, லைக் நார்மலாவே எப்போ டிஎன்ஏ வந்துட்டு காப்பி ஆகும்? சரி, அதையும் எடுத்துக்கோங்க ரைட். ஸோ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஓகே. தென் அதான் முக்கியமான ஒரு வேர்டு, எப்போ வந்துட்டு காப்பி நடக்கும்? அதே மாதிரி இன்னொரு செல் வேணும்னா, அதே மாதிரி இன்னொரு செல் வேணும்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? செல் டிவிஷன் ஓகேங்களா ரைட். செல்லு டிவைட் ஆகிறப்ப என்ன வேணும் நம்மளுக்கு? அதே மாதிரி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வேணும் ஓகேங்களா ரைட். ஸோ அப்பதான் என்ன ஆகும்? டிஎன்ஏ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு டிஎன்ஏவா ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம? ஹெலிகேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வை இட் இஸ் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வர்றப்ப யூ டோன்ட் ஹேவ் டு பி சோ டெப்த் ஓகேங்களா. ஸோ ரொம்ப டீப்பா போகணுன்றது கிடையாது. பட் உங்களுக்கு லைக் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த டேர்ம்ஸ் தெரியலாம். இப்போ ஹெலிகேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏன்ற அளவுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே போதும் ஓகேங்களா ரைட். ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ரைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இந்த ஹெலிகேஸ் இன்வால்வ் ஆகுது. இப்போ என்ன நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இட் இஸ் காப்பியிங் ரைட். ஓகே, ஸோ அந்த காப்பி ஆகிறது ஹவ் எக்ஸாக்ட்லி இட் இஸ் த லைக் அட் கரெக்டா ஒரு கரெக்ட் டைமிங் இட் இஸ் ஸ்டார்டிங் டு மல்டிப்ளை. அந்த மல்டிப்ளிகேஷன் டைம் வந்துட்டு எப்படி அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு? ஏன் ஆரம்பிச்சது இப்படியே அடுத்தடுத்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகலாம்ல ரைட். ஸோ சம்டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது, சம்டைம்ஸ் ஸ்டாப் ஆகிக்கிறது. அது ஏன் அப்படிங்கறதான் வந்துட்டு கொஸ்டின். ஓகே, ஸோ ரீசென்ட்லி தே ஹேவ் ஃபவுண்ட் அ மெக்கானிசம் ஓகேங்களா. சேஃப்டி கேட்ச் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றாங்க. மீன்ஸ் தேர் வில் பி a சிக்னல் ஓகேங்களா. ஒரு சிக்னல் கரெக்டா வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த லைக் யூ ஹேவ் அ சிக்னல், ஒரு பயோகெமிக்கல் சிக்னல் வருது. அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறமா தான் த டிவிஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இவ்வளவுதான், இதுதான் கண்டென்ட் ஓகேங்களா ரைட். அந்த அந்த சிக்னல் என்ன ஏது அவ்வளோ டெப்த்தும் நம்மளுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. ஸோ தேர் இஸ் அ மெக்கானிசம் ஓகேங்களா. அப்ப த சேஃப்டி கேட்ச் அப்படிங்கிறது எது ரிலேட்டடா என்ன சொல்வீங்க? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ரிலேட்டட். அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும் ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இந்த ஹெலிகேஸ் பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டிஎன்ஏ ஓகேங்களா. இப்போ இந்த டிஎன்ஏ வந்துட்டு இட் இஸ் டிவைடிங் ஓகேங்களா. இப்போ டிவைட் ஆகணும். இப்போ இதுவே இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு இல்லையா, எப்படி டிவைட் ஆகும்? கஷ்டமால இருக்கும் டிவைட் ஆகிறதுக்கு. அப்ப யூ ஹேவ் டு அன்வைண்ட் இட். மீன்ஸ் ஒரு டிஎன்ஏ இஸ் லைக் திஸ் ரைட்டா, இப்படி ட்விஸ்டடா இருக்குது ரைட்டா. இது என்ன ஆகணும்? உங்களுக்கு நேராகணும் ஓகேங்களா. நேராகணும் டிஎன்ஏ ரைட். அப்படி நேரானாதான் காப்பி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட். ஸோ இந்த இதை நேராக்குறதுக்கு யார் வர்றா? அப்ப ஹெலிகேஸ் வருது ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்ட் உங்களுக்கு என்ன ஆகும்? மாதிரி வரும் ரைட்.
இது இப்படி வந்துட்டு வரும். ஸோ இத வந்துட்டு Y ஷேப்ல இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அத வந்துட்டு ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல யூ ஹேவ் ஸ்ட்ராண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதுல 8 லைக் யூ ஹேவ் நைட்ரோஜனஸ் பேஸ். இந்த இடத்துல நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு DNA அப்படின்னா அதுல நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். ஓகே. லைக் ATCG அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த நைட்ரோஜனஸ் பேஸ பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா ஒரு பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹைட்ரஜன் பாண்ட பிரேக் பண்ணி விட்டுட்டு நம்மளோட என்ன பண்ணுது? இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இப்படி பாண்டடா இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்படி பாண்டடா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர இப்படி பிரிச்சு விட்டுறோம். ஓகே. ஸோ இட் இஸ் பிரேக்கிங் த ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே. ஹைட்ரஜன் பாண்ட பிரேக் பண்ணி 2 சைடு வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டு நவ் ஹியர் ஒன் காப்பி வில் ஹேப்பன், ஹியர் ஒன் காப்பி வில் ஹேப்பன். ஓகேங்களா? ஸோ நவ் இட் பிகம்ஸ் அ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா என்னது? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சம்திங் ரைட்டா? அத பேஸா வச்சு நீங்க ஏதாவது கிரியேட் பண்றீங்க. ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே யாராவது ரெடி பண்ணி வச்சிருந்தது பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ தட் இஸ் டெம்ப்ளேட். ஓகேங்களா? இதே மாதிரி யூ ஹேவ் அ டெம்ப்ளேட் ஹியர். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கிறது இந்த சைடு காப்பி ஆயிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது DNA ரெப்ளிகேஷன். ஸோ இதுல இந்த DNA ஹெலிகேஸ் இருக்கு பாத்தீங்களா? அது எங்க வருது? இந்த அன்வைண்ட் பண்ற ப்ராசஸ்க்கு வருது. ஓகேங்களா? ஸோ இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் அன்வைண்டிங் த DNA. அதுக்கப்புறமா ரெப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த DNA எப்படி இருக்கு நம்மளுக்கு? இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த சுருண்டு சுருண்டு இருக்கிற DNA லைக் யூ ஆர் மேக்கிங் இட் ஸ்ட்ரெயிட். அப்ப ஸ்ட்ரெயிட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகும்? இட் நீட்ஸ் டு ட்விஸ்ட், டர்ன் ரைட்டா? இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்? எங்கேயாவது சில இடங்கள்ல வந்து மடங்கி இருக்கும், இல்ல ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதுக்காக யூ ஹேவ் ஒன் மோர் என்சைம் இருக்குல்ல, டோப்போ ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு என்சைம் வந்துட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டர்ன் அங்கங்க பிரேக் பண்ணி விட்டுரும் டிஎன்ஏவை. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆயிக்கிறோம்? டிஎன்ஏ ஒரு இடத்துல இப்படி கட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் ஈஸி டு அன்வைண்ட். இப்படி திரும்பிக்கிறோம். ரைட்டா? இப்போ ஒரு முறுக்கு இருக்கு. அந்த முறுக்கை வந்துட்டு நீங்க ரிலீவ் பண்ணி விடணும். ரைட்? ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆகணும். அப்ப நீங்க ஒரு இடத்துல கட் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஈஸியா அது வந்துட்டு நேராயிக்கிறோம். தென் அகைன் இட் வில் பைண்ட். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி 2 என்சைம்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஓகே. ஸோ ஒன்னு வந்து ஹெலிகேஸ், இன்னொன்னு வந்து டோப்போ ஐசோமரேஸ். ஓகே. தென் அப்புறம் தேர்ட் என்ன சொல்லிட்டோம்? இந்த சேஃப்டி கேட்ச் மெக்கானிசம். ஸோ வென் ஈவென்ட் ஸ்டார்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இட் வில் கிவ் அ சிக்னல் வென் டு ஸ்டார்ட் த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல் வந்துட்டு வருது. அதை தான் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இவ்வளவுதான் அபவுட் திஸ் ஹெலிகேஸ். ஓகேங்களா? தென் ஃபைனலி அபவுட் மக்கானா. ஓகே. இது வந்து பிஐபில வந்து கொடுத்திருந்த ஸ்டோரி. ஓகே. ஸோ யூஸ்வலி பாத்தீங்கன்னா பிஐபில வந்துட்டு யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் யூ ஹேவ் பிஐபி பேக்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு காலம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிஐபி பேக்ரவுண்டர்ல யூ வில் ஹேவ் நியூஸ் ரிலேட்டட் டு திஸ். ஓகே. ஸோ ஏதாவது நியூஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபுல் லென்த்துக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க படிக்க ஆரம்பிக்கலனாலும் கூட பரவாயில்ல. லேட்டர் ஆஃப்டர் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? அதை ரீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சா ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இட் வில் பி வெரி பிளாங்க் டு யூ. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா கோர்ஸ்? ஸோ அதனால இப்போ ரொம்ப பிளாங்கா இருக்கும். ஸோ லேட்டர் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங் இருக்கு. பிஏபி பேக்ரவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிஏபில போய் பாத்தீங்கன்னா இருக்கும் வெப்சைட்ல. ரைட்? ஓகே. இப்போ அதுல வந்து தே ஹேவ் கவர்ட் திஸ் மக்கானா. ஓகே. ஸோ மக்கானான்றது என்னது? ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிடுறது. ரைட்? ஓகே. ஸோ இது வந்துட்டு எங்க இருந்து வருது? ரைட். எவ்ரி ஒன் திங்ஸ் த சேம். ஓகே. ஃப்ரம் லோட்டஸ் சீட். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஃப்ரம் லோட்டஸ். இட் இஸ் ஃப்ரம் லில்லி சீட். ஓகேங்களா? ரைட். ஸோ இட் இஸ் நாட் ஃப்ரம் லோட்டஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? ரைட். ஸோ லில்லில இருந்து வரக்கூடியது இது. வாட்டர் லில்லில இருந்து வரக்கூடிய சீடு. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த சீடு வந்துட்டு எப்படி இருக்கும்? பாப்கார்ன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆல்டர்னேட்டிவ். ஓகே. ஸோ வென் யூ வாண்ட் டு ஈட் லேஸ், ஓகேங்களா? இல்ல இந்த லைக் அதர் குர்குரே இந்த மாதிரிலாம் ஐட்டம் சாப்பிடணும் அப்படின்னா பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இஸ் மக்கானா. ஓகே. ஸோ இட் இஸ் ரிச் இன் ஃபைபர். ஓகேங்களா? ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே. இட் ஹாஸ் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஓகே. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மீன்ஸ் when you take a food it will slowly release carbs. ஓகேங்களா? சுகரை வந்து ஸ்லோவா ரிலீஸ் பண்ணிவிடும். அதான் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ரைட்? தென் ஹைலி டைஜஸ்டபிள். ஓகே. ஸோ இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஸ்நாக். ஓகேங்களா? ரைட். ஸோ அது நல்ல ஸ்நாக்கா இருக்கிறதுனால தான் இது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் க்ரோயிங். இட்ஸ் கன்சம்ஷன் இஸ் க்ரோயிங் வேர்ல்டு வைட். ஓகேங்களா? அண்ட் இந்த வேர்ல்டு வைடு க்ரோயிங் கன்சம்ஷன்ல மேஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் யாரு? மீன்ஸ் மேஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்களா? இந்தியா. ஓகே. ஸோ அதுதான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஓகேங்களா? ரைட். So Makana, so it is majorly India is a major largest producer of Makana. Okay. And adulay particularly which state அப்படின்னா from Bihar. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃப்ரம் பீகார் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் ஸ்டேட் வைஸ். ஸோ வித்தின் த நேஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் பீகார் வந்துட்டு இட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் நியர்லி 3/4 ஆஃப் த மக்கானா. ஓகே. 3/4 ஆஃப் மக்கானாஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா
அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல 80 to 85% பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் பீகார். ஓகேங்களா? ஸோ 80 to 85% ஆஃப் மக்கானா இந்த குளோபல் சப்ளை. ஓகேங்களா? மொத்த வேர்ல்டு லெவல்ல இருக்கிற சப்ளைல 80-85% எங்க இருந்தா வருது? பீகார்ல இருந்தா வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் விச் ப்ரொடியூசஸ் மக்கானா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம். ஓகே, ஸோ மேஜர் 3 ஸ்டேட்ஸ் எது நம்மளுக்கு? பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம். ஓகே, அதுலயும் மேஜர் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஃப்ரம் பீகார். ஓகே, so everything consists of stats actually. ஸோ வேல்யூஸ் எல்லாம் எல்லாத்தையுமே மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற யூ டோன்ட் ஹேவ் டு மக்கப் ஆல் த வேல்யூஸ். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கோம் எப்பயும்? சார்ட் ஜஸ்ட் ரீட் இட். ஓகேங்களா? என்ன அனாலிசிஸ் உங்களால அதுல இருந்து கோ த்ரூ பண்ண முடியுது. ரைட்? See from 21 to 22 to 24 to 25 பாத்தீங்க அப்படின்னா 70 to 18% growth rate வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ 2021 இருந்து 24ங்கிறது 3-4 இயர்ஸ்க்குள்ள எப்படி இருக்கு உங்களுக்கு? 17-18% growth. ஸோ தட் இஸ் அ வெரி குட் growth rate. ஓகேங்களா? ரைட்? கன்சம்ஷன் ரேட். அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 11,000 crore இருந்து 12,000 crore வந்துட்டு இட் மே ஜெனரேட் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ இட் ஹேஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ ப்ரைசஸ் பாத்தீங்கன்னா ஸோ ஒரு கேஜி 1 கேஜி வந்துட்டு ஃப்ரம் 500 ருபீஸ்ல இருந்து மோர் தென் 1,200 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரிஸ் வேர் யூஆர் லைக் எக்ஸ்போர்ட்டிங். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் இம்போர்ட்டிங் கண்ட்ரி ஆஃப் மக்கானா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஎஸ். ஓகேங்களா? இந்தியால இருந்து 40% ப்ரொடக்ஷன் நம்ம அனுப்புறதுல 40% எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்க்கு தான் போகுது. ஓகேங்களா? தென் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா கனடா, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் யுஏஇ. ஓகே, இந்த 3 நேஷன்லயுமே ஜாஸ்தியான கன்சம்ஷன் இருக்கு. ஓகே, தென் அபார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் ஜெர்மனி, சிங்கப்பூர் இந்த மாதிரி நேஷன்ஸ்க்கும் வி ஆர் சென்டிங் இட். பட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ வி ஆர் செல்லிங் இட் அட் அ ஹை ரேட். ஓகே, மீன்ஸ் மார்க்கெட் வேல்யூ பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் as much as யூஎஸ் ஆர் சம்திங், பட் குவாலிட்டி. ஓகேங்களா? ஐ மீன் ரேட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஹை. ஓகேங்களா? இப்போ அங்க பாத்தீங்கன்னா $26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜி அப்படின்னு சொல்லிட்டு விற்போம். ஓகே, ஸோ வெரி ஹை ரேட்டுக்கு வந்துட்டு விற்கக்கூடிய கண்ட்ரீஸும் சில இது இருக்கு. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, சிங்கப்பூர் இதெல்லாம். ஓகே, தென் ஸோ ப்ரொடக்ஷன் 25-26ல மட்டும் பாத்தீங்கன்னா 80,000 மெட்ரிக் டன்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஓகே, ஒரு ஹெக்டருக்கு வந்துட்டு 2.3 ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு நம்மளுக்கு வருது. 2.3 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் மக்கானா வி வில் கெட். எங்க இருந்து? ஒரே ஒரு ஹெக்டர்ல இருந்து. ஓகே, ரைட். ஸோ தட் இஸ் எனஃப். ஓகே, ஸோ 40% டோட்டல் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதுல 40% என்ன பண்றோம்? வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் 60% இஸ் கன்சியூம்டு வித் இன் த கண்ட்ரி. ஓகே, ரைட். ஸோ மேஜர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் சொல்லியாச்சு. ஓகே, தென் இப்போ கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்டு நேஷனல் மக்கானா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு 25-26 பட்ஜெட்ல வந்துட்டு they have established this board to look over this itself. அப்ப மக்கானா எந்த அளவுக்கு growth இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. ரைட்? ஸோ ஸ்கீம் பர்டிகுலரா ஸ்கீம் வந்துட்டு என்ன கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க? ஸோ ஒன் என்ன சொன்னோம்? லைக் நேஷனல் மக்கானா போர்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோம். அண்ட் தேர் இஸ் அ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் மக்கானா. ஓகேங்களா? ரைட்? ஸோ வித் அன் அலோகேஷன் ஆஃப் 470 crores. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் ஒரு 476 crores பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி இதை வந்துட்டு செக்டரை வளர்க்கறதுக்காகவே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கீம் வந்துட்டு வச்சிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ எங்க எப்ப இருந்து அப்படின்னா ஃப்ரம் 25-26 to 2030 to 31. இப்போ the growth ஜாஸ்தி ஆகிறதுனால we are going to give a push towards it. ஓகே, ரைட். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 30 crore and 90 crore were spent. ஓகே, ஸோ 26 to 27 இந்த இயருக்கு they have allocated around 90 crores for this. ஓகே, தென் இந்த ஃபண்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ யூ கோயிங் டு அகாமடேட் லாட் ஆஃப் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன் ஆஃப் மக்கானா. ஓகேங்களா? தென் சீட் ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அதுல வந்துட்டு 73 acres வந்துட்டு சீடு ப்ரொடக்ஷனுக்கு மட்டுமே வந்துட்டு நம்ம டெடிகேட் பண்ண போறோம். ஓகே, தென் ரிசர்ச் குவாலிட்டிஸ். ஓகே, ஸோ இஃப் யூ கோயிங் டு சென்ட் பிகாஸ் இட் ஹாஸ் குட் எக்ஸ்போர்ட் வேல்யூ இல்லையா? ஸோ எக்ஸ்போர்ட் நீங்க பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இட் ஷுட் ஹவ் குட் லைக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கணும். இட் ஷுட் பி கிளீன். ஓகேங்களா? குவாரண்டைன்லாம் தாண்டி போகணும். அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கிறது. ஸ்டில் தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் த சீட்ஸ். ஓகேங்களா? டேஸ்ட் லைக் லாட் ஆஃப் பிரீட்ஸ் இதெல்லாம் கொண்டு வர்றது. அந்த மாதிரி ரிசர்ச் பாத்தீங்க அப்படின்னா த லாட் வேர் அண்டர்டேக்கிங் பை த கவர்மெண்ட். ஓகேங்களா? Next, frontline demonstrations have happened. 8,000 farmers வந்துட்டு benefited from it. So frontline demonstrations means you're going to explain to other farmers எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறது. இல்லை பிகாஸ் they are new to this field இல்லையா? அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் புதுசா டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்து
அவங்கள அடாப்ட் பண்ண வைக்கிறோம். ஓகே, ஸோ பிகாஸ் இட் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்போர்ட் வேல்யூ. ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் நாட் ஸோ டிடிஎஸ் ஜாபும் கூட. ஓகேங்களா, ரொம்ப டிடிஎஸ். வென் யூ டேக் சாஃப்ரான், ஓகே, சாஃப்ரான் லைக் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்பைஸ். ஓகேங்களா, இன் த வேர்ல்டு. அப்படி இருந்தாலும் இட் இஸ் வெரி லேபர் இன்டென்சிவ். ஓகே, பட் இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லேபர் இன்டென்சிவ்லாம் கிடையாது மக்கானா. ஓகே, ரைட். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் வேல்யூ இருக்கிறதுனாலையும் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் அ ஹை டிமாண்ட், கன்சம்ஷன் டிமாண்ட் இருக்கு. தென் அபார்ட் ஃப்ரம் தட் இட் ஹேவ்ஸ் அ குட் நியூட்ரிஷனல் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக லைக் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் மூவிங் டுவர்ட்ஸ் மக்கானா. ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் நல்ல வந்துட்டு பெனிஃபிட் கிடைக்கும் அண்ட் சொசைட்டிக்கும் வந்துட்டு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா, ஹெல்த்தியா இருக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ். ரைட். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க மீதி டேட்டாஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ மக்கானா பார்த்துருக்கோம். தென் ஹெலிகேஸ் பத்தி பார்த்தோம். ஹெலிகேஸ் டோப்போ ஐசோமரேஸ். ஓகே, தென் சேஃப்டி செக். ஓகேங்களா, என்னது இன்ஃப்ளூயன்ஸா, heat stress, heat wave, evaporative cooling, PM cares fund. Okay, so there are topics for today. Right, so that's it for today. Thank you.